இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற திருநாமத்தினாலே இந்த நல்ல மகிழ்ச்சியான மகிமையான கர்த்தருடைய நாளின் காலை வேளையிலே உங்கள் எல்லோருக்கும் முதலாவது என்னுடைய அன்பின் சமாதான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவ கிருபையும் தேவ சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன். இந்த பக்கம் ஆமேன் சத்தத்தை காணுமே. தேவ கிருபை சமாதானம் வேண்டாமா? உங்களுக்கு வேண்டாமா? வேண்டாமா? சத்தமாக சொல்லிடலாமா? ஆமேன் சொல்லிடலாமா? ஆமேன். ஹல்லேலூயா. சரி, மகாராஷ்டிரா வில்லேஜ் மினிஸ்ட்ரி அந்த கிராம மிஷனரி ஊழியத்தின் சார்பாக உங்களை வாழ்த்துவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாளிலும் கூட அந்த ஊழியத்தின் சார்பாக உங்கள் மத்தியில் நிற்பதில் நான் மிகுந்த ஆண்டவருக்கு நன்றி உள்ளவனாய் நின்று கொண்டிருக்கிறேன். இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த நம்முடைய சேகர போதக பிதா அருள் திரு ஜெசுக்குட்டி டாலத் ஐயா அவர்களுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஐயா அவர்கள் சொன்னது போல அந்த 2000வது ஆண்டுகளிலே நாங்கள் ஊழியத்தின் பாதையிலே நெருங்கி பழகுவதற்கும் ஊழியத்தை செய்வதற்கும் ஆண்டவர் கிருபை கொடுத்தார். அந்த நாட்கள் மறக்க முடியாத நாட்கள். அவர்கள் வள்ளியூர் சேகரத்திலே அப்பொழுது ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருந்தார்கள். அந்த நாட்களில் அவர்களோடு கூட நல்ல ஒரு தொடர்பை ஆண்டவர் தந்தார். சொல்லணும்னா அவங்க என்னோடு கூட அவர்களும் அருட்பொழிவு அவங்க பெற்றிருக்க வேண்டும். ஆனால் பல விதமான சூழ்நிலைகள் அவங்க இப்போ தான் ரீசெண்டாக அவங்க வந்து ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாகத்தான் அவங்க இந்த குருத்துவ அருட்பொழிவை பெற்றிருக்கிறார்கள். ஆனாலும் எங்களுக்குள்ளே அந்த அன்பு அந்த நட்பு இன்றும் அது அதிகமாய் இருந்து கொண்டிருக்கிறது. அதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கின்றேன். என்னை அன்போடு கூட ஏற்று உங்கள் மத்தியிலே பயன்படுத்தி கொண்டிருக்கிற அன்பு சபை ஊழியர் அவர்களுக்கும் நான் நன்றி சொல்லுகின்றேன். தம்பி கோல்டன் அவர்கள், தம்பி எங்கள் பார்ப்பதில் ரொம்ப சந்தோஷம். பேருக்கு ஏற்ற மாதிரியே தங்கமான பிள்ளை, ஏன்னா எங்கள் ஊர் பிள்ளை அப்படி இல்லை, நான் அதனால் சொல்லி ஆக வேண்டும். அதுக்காக மாத்திரமல்ல, நல்ல ஒரு இறையியலாளர், நல்ல ஒரு தியாலஜியன், வேதத்தை சிறப்பாக ஆராய்ச்சி செய்வதிலும் அதை ஜனங்களுக்கு அறிவிப்பதிலும் நல்ல திறமை பெற்றவர். நான் சத்தீஸ்கரில் பிலாயில் திருச்சபையில் இருக்கும்போது அங்கே அன்பு சகோதரர்கள் அப்பொழுது கொல்கத்தாவிலே படித்து கொண்டிருக்கும் போது அவர்களினுடைய திருச்சபையிலே நான் பயன்படுத்தியிருக்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லும்படியாக நல்ல ஒரு ஆண்டவருடைய ஊழியக்காரர். தொடர்ந்து அவர்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். ஆண்டவர் தொடர்ந்து அவர்களை வல்லமையாகி பயன்படுத்துவாராக. இந்த கிராமத்திலிருந்து அவங்க ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வது மிகுந்த சந்தோஷமான விஷயம். இன்னும் ஆலய பணிவிடைக்காரர், திருச்சபையினுடைய மூப்பர்கள், திருச்சபையினுடைய அங்கத்தினர்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா அவர்கள் சொன்னது போல கடந்த 3 ஆண்டுகள், கடந்த மே மாதம் வரையிலும் சத்தீஸ்கர் மாநிலத்தில் இருக்கிற பிலாய் பட்டணத்திலே நம்முடைய திருநெல்வேலி திருமண்டல திருச்சபையிலே 3 ஆண்டு காலம் அங்கே ஊழியம் செய்து கொண்டிருந்த போது அங்கே பலவிதமான ஐஎம்எஸ்னுடைய பணித்தளங்கள், நான் அங்கேயும் போய் நேரடியாக சென்று அங்கே இருக்கிற ஆதிவாசி மக்கள் மத்தியிலே ஊழியம் செய்த நாட்கள். ஸோ இப்படி இருந்துக்கும் பொழுது ஆண்டவருடைய அழைப்பு எனக்கு வந்து கொண்டே இருந்தது. ஆண்டவருடைய அழைப்பு, மிஷனரி ஊழியத்தினுடைய ஒரு தேவையை ஆண்டவர் எனக்கு நேரடியாக என்னோடு கூட பேசி கொண்டே இருந்தார். கிட்டத்தட்ட 22 ஆண்டுகள் நம்முடைய திருச்சபையில் ஆண்டவர் என்னை பல நிலைகளில் என்னை பயன்படுத்தி விட்டார். ஊழியத்தில் ஆண்டவர் சொன்னார், இனி உன்னை நான் மிஷனரி ஊழியத்திற்கு நான் கொண்டு செல்ல போகிறேன், நீ மிஷனரிகளுக்காக உழைக்க வேண்டும் என்கின்ற ஒரு அழைப்பை கொடுத்து கொண்டே இருந்தார். அது ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. உங்களுக்கே தெரியும், ஒரு குருவானவர் வந்து மிஷனரி ஊழியத்துக்கு போனோம் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய சேலஞ்ச் அப்படின்னா, அது திருநெல்வேலி திருமண்டல குருவானவர் ஒருத்தர் போனோம் அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயம். ஆனாலும் ஆண்டவர் கடைசியாக அவருடைய அழைப்புக்கு என்னை ஒப்பு கொடுக்க கிருபை செய்தார். அதன் அடிப்படையிலே திருமண்டலத்திலிருந்து 3 ஆண்டு காலங்கள், தற்போதைக்கு 3 ஆண்டு காலங்கள் நான் விடுப்பு எடுத்துக்கொண்டு நான் லீவு போட்டுட்டு இப்போது இந்த மகாராஷ்டிரா வில்லேஜ் மினிஸ்ட்ரி என்கின்ற அந்த ஊழியத்திலே நான் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன். இந்த மகாராஷ்டிரா வில்லேஜ் மினிஸ்ட்ரி ஊழியமானது 1981ஆம் வருஷத்தில் ஒரு இறையியல் கல்லூரியில் எங்களை போல படித்து கொண்டிருந்த ஒரு மாணவர், நம்முடைய தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர் குலோத்துங்கன், ரெவரன் குலோத்துங்கன் என்கின்ற அருமையான ஒரு தேவ மனிதர். அவர் ஒரு இந்து குடும்பத்தை சார்ந்தவர். ஸ்கிரிப்சர் யூனியன் என்று சொல்லப்படுகின்ற சிறுவர் மத்தியிலே செய்யப்படுகிற ஊழியத்திலே அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர். அவர் யவத்மாலில் இருக்கிற அந்த யூபிஎஸ், நாங்கள் படித்த பூனேயில் இருக்கிற யூபிஎஸ் என்கிற, நான் பிரின்ஸ் எல்லாம் அங்கே தான் படித்தோம், அந்த யூபிஎஸ் என்கிற அந்த கல்லூரி அப்போ யவத்மாலில் இருந்தது. யவத்மால் என்று சொல்லப்படுகின்ற நாக்பூர் பக்கத்துலேருந்து ஒரு 3 மணி நேர தூரம். அங்கே அவர்கள் படித்து கொண்டிருந்த போது அவருடைய எண்ணம் என்னவாக இருந்ததுன்னா, படித்து முடிச்சுட்டு நான் சிறுவர் ஊழியத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அவர் எண்ணிக்கொண்டிருந்தார். ஆனால் அவர் அங்கே படித்து கொண்டிருக்கும் போதே
ஆண்டவர் அவரோடு கூட பேச ஆரம்பித்தார். மகாராஷ்டிரா மாநிலத்திற்கு நீ மிஷனரியாக போகணும் அப்படிங்கிற அழைப்பு அவருக்கு வந்தது. அவர் அந்த கல்லூரி படிப்பை முடிச்சுட்டு அப்படியே தன்னுடைய பெட்டி படுக்கை தூக்கிட்டு நேராக அந்த யவத்மாலில் இருக்கிற ஆதிவாசி மக்கள் மத்தியிலே ஊழியம் செய்வதற்காக கடந்து சென்றார். ஸோ இப்படி ஒரு மனிதர் மூலமாக, ஆண்டவருடைய அழைப்பை ஏற்று வந்த ஒரு மனிதர் மூலமாக ஆரம்பிக்கப்பட்ட அந்த ஊழியம் தான் இந்த மகாராஷ்டிரா கிராம ஊழியங்கள். அதிலிருந்து ஆரம்பித்து அது அப்படியே படிப்படியாக வளர்ந்து நம்முடைய பழைய ஐஎம்எஸ் ஊழியர் மணிசேகர் அண்ணன்லாம் அப்போ அதில் ஊழியம் செய்திருக்கிறார்கள். ஸோ இப்படி வளர்ந்து இன்றைக்கு கிட்டத்தட்ட 183 மிஷனரிகளோடு இந்த ஊழியமானது மகாராஷ்டிரா மக்களை மையமாக வைத்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒரு அலையிலே சொல்லிடுவோமா? அல்லேலூயா. மகாராஷ்டிரா மக்கள் அவர்கள் இயேசுவுக்கு சொந்தமாக வேண்டும். மகாராஷ்டிராவில் பலதரப்பட்ட மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 15 மேற்பட்ட ட்ரைபல் பீப்புள் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் ஆண்டவரை அறிய வேண்டும் என்கிற ஒரு பெரிய பாரத்தோடு கூட, ஆண்டவர் கொடுத்த பாரத்தோடு கூட இந்த ஊழியமானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. 36 மாவட்டங்கள் உண்டு மகாராஷ்டிராவில். அதில் கடவுளுடைய பெரிதான கிருபையினால் இந்த 45 வருஷத்தில் 22 மாவட்டங்களை இந்த ஊழியமானது ரீச் பண்ணிட்டு. ஹல்லேலூயா. 36 மாவட்டங்கள், 22 மாவட்டங்களுக்குள்ளே சுவிசேஷம் போயிட்டு மிஷனரிகள் இருக்கிறாங்க, ஆலயங்கள் இருக்கிறது, ஆராதனை குழுக்கள் இருக்கிறது. இது உண்மையிலே ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு ஒரு பெரிய விஷயமாக இன்னைக்கு இருக்கிறது. இன்னும் மீதி இருக்கிற மற்ற மாவட்டங்களையும் ஆண்டவர் இயேசுவின் வருகைக்கு முன்பதாக எப்படியாவது சந்திக்க வேண்டும். சுவிசேஷம் இல்லாத கிராமங்களுக்குள்ளே சுவிசேஷம் கொண்டு செல்லப்பட வேண்டும். இன்னும் பகுத்தறிவு இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள், அவர்கள் மெய்யான ஒளியாம் இயேசுவின் மூலமாக அவர்கள் அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பலவிதமான ஒரு அர்ப்பணிப்போடு கூட இந்த ஊழியமானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த ஊழியத்திற்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றேன். நம்முடைய பகுதியில் ரொம்ப அதிகமாக அந்த ஊழியம் ரீச் ஆகலை. ஏன்னா அங்கே மகாராஷ்டிரா மாநிலம் என்பதனால மும்பை தமிழ் மக்கள் இந்த ஊழியத்தை அதிகமாய் நேசித்து அதை தாங்கி வருகிறார்கள். எப்படி நமக்கு ஐஎம்எஸ் நம்ம எவ்வளவு ஆர்வமாக செய்து வருகிறோமோ, அதே போல் மும்பை தமிழ் திருச்சபை மக்கள் மகாராஷ்டிரா வில்லேஜ் மினிஸ்ட்ரி எம்விஎம் ரொம்ப அருமையாக அவங்க தாங்கி வருகிறார்கள். இன்னும் நம்முடைய பகுதி மக்களும் இதில் இணைந்து செயல்பட வேண்டும் என்கிற நோக்கத்தோடு கூட ஆண்டவர் அடியனை அழைத்திருக்கிறார். ஆனால் நீங்கள் அன்போடு கூட ஜெபிக்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்று சொன்னால் நம்ம ஒரு நல்ல ஒரு சிவிலைஸ்டு ஸ்டேட்டில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு அலையிலே சொல்லிடுமா ஆண்டவருக்கு? இந்த வடக்க வாழுகிற, நான் ஒரு 3 வருஷம் அங்கே வாழ்ந்துட்டு எனக்கு 4ஆவது வருஷம், வடக்க வாழுகிற தமிழர்களை கேட்டால் அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? தமிழ்நாடு சொர்க்கம் அப்படிம்பாங்க. நான் உண்மையாக சொல்கிறேன். ஏன்னா அவ்வளோ அடிப்படை வசதிகள் நமக்கு இருக்கிறது. நைட்டு எத்தனை மணிக்கு போனாலும் எங்கேனாலும் போய் சேர்ந்துடலாம், அடுத்த மாநிலத்துக்கு கூட போய் சேர்ந்துடலாம். ஆனால் வடக்கு பகுதிகள் இன்னும் முன்னேற்றம் அடையாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. மக்களுடைய நிலைகள் பின்தங்கிய நிலைகள் இருக்கிறாங்க நிறைய இடங்களில். நீங்கள் மகாராஷ்டிரா எடுத்துக்கிட்டிங்கன்னா மும்பை அப்படியே அழகாக போர்ட்ரேட் பண்ணி காட்டுவாங்க. பூனாவை ரொம்ப பெருசாக காட்டுவாங்க, நாக்பூரை பெருசாக காட்டுவாங்க, இன்னும் ஒரு சில பட்டணங்களை காட்டுவாங்க. பார்க்குறவங்க நம்ம ஏப்பா மகாராஷ்டிரா வெல் சிவிலைஸ்ட் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் அப்படி கிடையவே கிடையாது. கிராமங்கள், போக்குவரத்து இல்லாத கிராமங்கள், மின்சாரம் இல்லாத கிராமங்கள், படிப்பறிவு இல்லாத கிராமங்கள் இன்னும் அநேகம் ஆயிரக்கணக்காக அங்கே இருக்கிறது. பக்கத்தில் டேம் இருக்கும் 10 கிலோமீட்டர் தூரத்தில். ஆனால் அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்காது குடிக்கிறதுக்கு. அப்படி ஒரு மாநிலமாக அந்த மாநிலம் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த மாநிலத்திலும் இன்றைக்கு ஆண்டவருடைய சுவிசேஷம் சொல்லப்பட வேண்டும் என்கிற நோக்கத்தோடு கூட சுதேச ஊழியர்கள், அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். எமிலனுடைய அந்த ஒரு பெரிய ஒரு விஷன், அந்தந்த மக்களை அந்தந்த ஊழியர்கள் சந்திக்க வேண்டும், அப்பொழுது சுவிசேஷம் வேகமாய் பரவும் என்கிற ஒரு பெரிய விஷன். அந்த விஷன் படியே எல்லா மிஷனரிகளும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்தந்த மொழி பேசுகிற மக்களுடைய அந்த சமுதாயத்தை சார்ந்த மிஷனரிகள். ஒரு அலையிலே சொல்லிடுவோமா? ஹல்லேலூயா. ஸோ இந்த மிஷனரிகள் மூலமாக இந்த ஊழியமானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. நல்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மகாராஷ்டிரா வில்லேஜ் மினிஸ்ட்ரி நான் இந்த இவ்வளோ நாட்களில் பார்த்த விஷயம்னா, மிஷனரிகளுக்கு வேத சத்தியம் அழகாக போதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு ஆமீன் சொல்லிடுவோமா? ஏன்னா அது ரொம்ப முக்கியம். இப்போ நான் உங்கள் முன்னால் நிற்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு குருவானவராக வந்திருக்கேன், எனக்கு பைபிளை பற்றி ஒன்றுமே தெரியல, ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கேன். நான் ஊழியம் செஞ்சால் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்? அது நல்லா இருக்குமா? பைபிள் உள்ளதை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்ல மக்களுக்கு. எனக்கு ஒன்றும் தெரியாது, இயேசுவும் ஒருத்தர் மட்டும் தெரியும், அவருக்கு ஒப்பு கொடுத்துட்டேன். நான் நின்று ஊழியம் செஞ்சால் அது ஃப்ரூட்ஃபுல்லாகவே இருக்காது. ஸோ இன்றைக்கி நிறைய மிஷனரிகள் அப்படி இருக்கிறாங்க. ஆனால் இந்த மகாராஷ்டிரா வில்லேஜ் மினிஸ்ட்ரிலாம் என்ன பண்ணுறோன்னா, மிஷனரிகளுக்கு தொடர்ந்து அவர்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா
இறையியலை வேதத்தை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறோம். எனக்கு அதுக்கும் ஒரு பொறுப்பு கொடுத்துருக்குறாங்க. எல்லா மிஷினரிகளுக்கும் இறையியலை டீச் பண்ணோம் அப்படிங்கிற பொறுப்பும் நான் செஞ்சிட்ருக்கிறேன். ஃபீல்டில் போய் மிஷினரிகளுக்கு தொடர்ந்து நாங்கள் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ரொம்ப ஒரு ஆசீர்வாதமான ஒரு விஷயம் நான் பார்த்து மலைத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஆதிவாசி கூட்டங்கள்லேருந்து வந்திருக்கிற எங்களுடைய மிஷினரிகள் அவங்க இங்கிலீஷ் பேசுவாங்க. ஒரு அலையிலே சொல்லிடுங்க ஹல்லேலூயா. நிறைய விசுவாசிகள் இங்கிலீஷ் பேசுவாங்க. அன்றைக்கி ஒரு பெண்கள் இதுலேருந்து ஒரு அம்மா வந்திருந்தாங்க, ஒரு ஆதிவாசி அம்மா. அவங்க வந்து அவங்க கூட்டங்கள் நடக்கிறத ரிப்போர்ட் கொடுத்தாங்க. நான் இவங்க ஹிந்தியில் பேசுவாங்க இல்லை மராட்டியில் பேசுவாங்க நினச்சிட்டு இருந்தா அவங்க பாட்டுக்கு இங்கிலீஷில் என்ன பண்ணுறாங்கன்னு ரிப்போர்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. எனக்கே ரொம்ப அப்படியே புல்லரிச்சிட்டு. ஸோ இந்த அளவுக்கு இந்த ஊழியமானது இறை பணியோடு கூட சமுதாய பணிகளையும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது. 2 மிஷன் ஸ்கூல்ஸ் நடத்திட்டு இருக்கிறோம். இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ஸ், அதாவது ஆதிவாசி பிள்ளைங்களும் இங்கிலீஷ் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய பாரத்தோடு கூட அந்த யவத்மாலில் ஒரு ஸ்கூல், அப்புறம் லோன் கேரி அப்படிங்கிற ஒரு இடத்துல நடந்து கொண்டிருக்கிறது. கடவுளுடைய பெரிதான கிருபையினால் போன வருஷம் அந்த யவத்மாலில் இருக்கிற அந்த ஸ்கூலில் ஷாலோ மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், அந்த ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்டில் எல்லா பிள்ளைங்களும் தேர்ச்சி பெற்றார்கள். ஒரு அலையில் சொல்லிடுவோமா, ஆதிவாசி பிள்ளைங்க இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் படிக்கிறாங்க. எல்லாருமே 100% அவங்க பார்த்திங்கன்னா தேர்ச்சி அடைந்தார்கள். இப்படி பல நிலைகள் இந்த ஊழியம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்னும் நமக்கு காலங்கள் கிடைக்கும் போதெல்லாம் இந்த ஊழியத்தை குறித்து நீங்கள் அதிகமாக தெரிந்து கொள்ளலாம். என் கையில் கொஞ்சம் ப்ரௌசர்ஸ் இருக்குது. இந்த நாளிலும் கூட எங்களுடைய திருநெல்வேலி பகுதியிலிருந்து ஊழியம் செய்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரர் பாஸ்கர் அவர்கள் அன்போடு கூட வந்திருக்கிறார்கள். திரு பாஸ்கர் பாண்டியன் அவர்கள் எனக்கு கொஞ்சம் எழுந்துருங்க, பின்னால் இருக்கிறாங்க. அவங்க கையில் கொஞ்சம் ப்ரௌசர்ஸ் இருக்குது. நீங்கள் போகும்போது இந்த ஊழியத்தை குறித்து இன்னும் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா, இந்த ஊழியத்தை நீங்கள் தாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா தயவுசெய்து நீங்கள் அவங்கள்ட்ட அந்த ப்ரௌசர்ஸ் வாங்கிட்டு போங்க. இன்னும் எங்களோடு கூட 2 ஊழியர்கள் வந்திருக்கிறாங்க. என்னை அதிகமாக நேசிக்கக்கூடிய பல நிலைகளில் நம்முடைய விஸ்வவாணி, இன்னும் பல நிலைகள் ஆண்டவர் பயன்படுத்தின அருமையான அன்பு சகோதரர் ஜேக்கப் பொன்ராஜா அவர்கள் நமக்கு நல்லா தெரியும், மயிலப்புறத்துக்காரங்க. நான் ஃபஸ்ட்டு ஊழியத்துக்குன்னு என்னை ஒப்பு கொடுத்த போது அன்பு சகோதரர் அவர்களும் இன்னும் டேனியல் என்கின்ற விஸ்வவாணி ஊழியர், இவங்க 2 பேரும் எனக்கு முதல்ல ட்ரைனிங் கொடுத்தாங்க. முதல்ல எனக்கு என்னுடைய மென்டர் அப்படின்னு சொல்லலாம். அவங்க இப்பொழுது எனக்கு ஆலோசனை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க தனி ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க எங்கள் கூட வந்திருக்கிறாங்க. அன்பு சகோதரர் ஜேஎஸ்கே பொன்ராஜ் அண்ணன் ரொம்ப அதிகமாக நான் நேசிக்கிறோங்க. நான் பிலாயில் இருக்கும்போது ஒவ்வொரு வருஷம் அவங்கள அங்கே சிறுவர் ஊழியத்துக்கு நாங்கள் பயன்படுத்தினோம். ஆதிவாசி மக்கள் மத்தியில் அங்கே உள்ள மக்களுக்கும் அவங்க ஊழியம் செஞ்சாங்க. ஒரு முறை நாங்கள் அங்கே ஊழியம் செஞ்சுட்டு இருக்கும்போது எங்களை பஜ்ரங் தள் அமைப்பினர் எங்களை பிடிச்சி சர்ச்சுக்களை தூக்கி வச்சு சிறை வச்சுட்டாங்க. எங்களை விடவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 2-3 மணி நேரம் அப்போது அண்ணன் அவர்கள் என்னோடு கூட இருந்தார்கள். அவங்களும் வந்திருக்கிறாங்க. ஸோ அவர்களும் இந்த ஊழியத்தில் எனக்கு உறுதுணையாக இருக்கிறார்கள். அவங்கள்ட்ட நீங்கள் ஒருவேளை இந்த ஊழியத்தை நீங்கள் சப்போர்ட் பண்ண விரும்பினீர்கள், மிஷினரிகளை தாங்க விரும்பினீர்கள் என்று சொன்னால் தயவுசெய்து நீங்கள் அவங்களை தொடர்பு கொள்ளுங்கள். இந்த ஊழியத்தை குறித்து நீங்கள் அதிகமாக தெரிந்து கொள்வீர்கள். டீச்சர்ஸ் வேணும் எங்களுக்கு. இன்றைக்கி எங்கள் 2 ஸ்கூலில் பார்த்திங்கன்னா மிஷினரி ஆசிரியர்கள் வேணும். ஒரு காலத்தில் நல்லா ஞாபகம் இருக்குது, சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அப்போ மிஷினரி ஊழியங்களில் அறைகூவல் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா நம்முடைய வாலிப அண்ணன்மார் அக்காமாரெலாம் நான் ஊழியத்துக்கு போகிறேன்னு சொல்லி கிளம்பினாங்க. இன்றைக்கி நான் அவங்களெல்லாம் எங்கே பார்க்கேன்னா வட இந்தியாவில் பார்க்குறேன். அன்றைக்கு ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தவங்கள இன்றைக்கி பெரிய ஊழியர்களாக வட இந்தியாவில் மிஷினரிகளாக பணியாற்றி கொண்டிருக்கிறாங்க. ஆனால் இப்போ திருச்சபையில் ஊழியத்துக்கு வாங்க, மிஷினரிகளாக வாங்க, மிஷினரி ஆசிரியர்களாக வாங்க அப்படின்னு கேட்டால் இன்றைக்கி யாருமே வர்றதில்லை. ஒருவேளை நீங்கள் டீச்சிங் முடித்து நீங்கள் ஊழியம் செய்யணும், மிஷினரி டீச்சராக நான் போகணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். இங்கிலீஷ் டீச்சர்ஸ் தேவைப்படுறாங்க, மேக்ஸுக்கு டீச்சர்ஸ் வேணும், சயின்ஸ் டீச்சர் வேணும். இப்படி பல ஆசிரியர்கள் எங்களுக்கு வேணும். நீங்கள் ஒருவேளை நீங்கள் குறுகிய காலம் கூட நீங்கள் என்ன செய்யலாம், ஒருவேளை ஒரு பொம்பளை பிள்ளையாக இருக்கிறாங்க அப்படின்னா கல்யாணம் வரைக்கும் கூட என்ன செய்யலாம், நீங்கள் அங்கே மிஷினரியாக வேலை செய்யலாம். இப்படி ஒரு வாய்ப்பெல்லாம் இருக்கிறது. தயவுசெய்து நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ள ஆண்டவருக்காய் ஊழியம் செய்ய உங்களை அன்போடு கூட கேட்டுக்கோ. அதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நான் இன்றைக்கி உங்கள் முன்னால் சாட்சியாக நின்று கொண்டிருக்கிறேன். எதுக்கு மிஷனரியாக போனோம் அப்படின்னா ஆண்டவருக்காக. உண்மையிலே ஆவியானவருடைய வழிநடத்தலை நான் பார்த்தேன். எப்படி தெரியுமா, இன்றைக்கி இப்போ பாடின பாட்டு இருக்குல்ல, ஒரு பாட்டு பாடணும்ல, அந்த பாட்டெல்லாம் எடுங்க பார்ப்போம். எத்தனை பாட்டு தம்பி? 200. அது கொஞ்சம் அதில் இது பண்ண முடியுமா? எனக்குள்ளே ஆவியானவர் பேசிக்கொண்டிருந்தேன். நான் அந்த பாட்டை நான் செலக்ட் பண்ணவே இல்லை, நம்முடைய சர்ச்சில் தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த பாட்டோட முதல் அந்த சரணமே பாருங்கள், எப்படி இருக்கு பாருங்கள். ஆதியில் இருளை அகற்றி ஒளியை படைத்த நீர், சுவிசேஷத்தை கேளாத தேசத்தை கண்ணோக்கி கர்த்தாவே பிரகாசிப்பீர். சத்தம் ஒரு அலையில் சொல்லிடுவோமா? சுவிசேஷத்தை கேளாத மக்கள் எக்கச்சக்கவே இருக்காங்க பிரியமானவர்களே. இன்றைக்கி நம்மெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் பனையேறிட்டு இருந்த நம்முடைய முற்பிதாக்கள் சுவிசேஷம் வந்தனால இன்றைக்கி நம்மளாம் சிவிலைஸ்டாக இருக்கிறோம்.
நீ பாருங்கள் எவ்வளோ அழகாக ட்ரெஸ் பண்ணியிருக்கிறோம், இங்கிலீஷ் பேசுகிறோம். அமெரிக்காவில் போனால் நம்ம மக்கள், நம்முடைய சமுதாய மக்கள் அங்கே எக்கச்சக்க பேர் இன்றைக்கி வந்து இன்ஜினியர்ஸாக உட்காந்து இன்றைக்கி யூஎஸில் உட்காந்து அவங்க வந்து அந்த நாட்டுக்கு உழைத்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் எப்படி வந்ததுன்னா சுவிசேஷத்தை கேளாத தேசத்தை கண்ணோக்கும் கர்த்தாவே. அடுத்த ஸ்டான்ஸை போடுங்க. நற்சீராம் சுகத்தை மெஞ்ஞான பார்வை அளித்த நீர் நைந்தோர் சுகிக்கவும் கண்ணற்றோர். இது எதுக்கு சொல்கிறேன்னா, டவுன் ட்ராடன் பீப்புள் எக்கச்சக்க பேர் இருக்காங்க. நீங்கள் நார்த் இந்தியா வந்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா மக்களுடைய நிலைமையை பார்த்தா கண்ணீர் வடிக்க தோன்றும். இன்றைக்கி அழகாக நம்ம ட்ரெயின்லலாம் நல்லா அழகாக ரிசர்வ் பண்ணி ஜம்முன்னு போயிட்டுருக்கோம், ஏசி கோச்சில் ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம். ஆனால் இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டில் நீங்கள் உங்கள் சபை ஊழியர் அவங்க ஐயாவெல்லாம் கேட்டால் சொல்லுவாங்க, அடித்து பிடிச்சி, ஏன்னா காசு கிடையாது. ட்ரெயினில் அடிபட்டி சாகிறவங்க அந்த அளவுக்கு நைந்து போன, ஏன்னா அவங்களுக்கு சம்பளம் கிடையாது. ஏதோ 4 விவசாயத்தை பண்ணுவாங்க, அதையும் அங்கே பணம் படைத்தவர்கள் ஏமாற்றி சும்மா சாப்பாட்டுக்கு என்னத்தையாக கொடுத்துட்டு அவங்ககிட்ட இருக்கிற மிளகு, விலை உயர்ந்த ஏலக்காய் போனதெல்லாம் எல்லாத்தையும் முடிக்கிட்டு போயிடுவாங்க. அப்படிப்பட்ட மக்கள் இன்றைக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்க சிறப்படைய வேண்டும் என்று சொன்னால் சுவிசேஷம் ஒன்று தான் அதை செய்ய முடியும். ஒரு ஆமென் சொல்லிடுங்க. அப்போ யார் செய்வது, யார் தாங்குவது? இயேசுவை அறிந்து கொண்ட நம்ம தான் அதை செய்யணும். அதனால் மிஷனரி ஊழியத்திற்கு நீங்கள் தொடர்ந்து ஜெபியுங்க. இன்றைக்கி நிறைய ஊழியர்கள் இங்கே வந்துட்டீங்க. நம்ம இன்றைக்கி எக்கச்சக்கம் நம்ம பகுதி எடுத்துக்கிட்டோம்னா தட்டி விழுந்த இடம்லாம் ஊழியர்கள், எங்கே போனாலும் ஜெப வீடுகள், எங்கே போனாலும் தீர்க்கதரிசிகள். ஆனால் வட இந்தியாவில் வந்து பார்த்தா சுவிசேஷத்தை சொல்வதற்கு இன்றைக்கு ஊழியர்கள் இல்லை. சுவிசேஷம் சொல்ல போகிற ஊழியர்களை தாங்குவதற்கு ஜனங்கள் இல்லை. எங்கள் மகாராஷ்டிரா வில்லேஜ் மினிஸ்டில் 2 மாதம் மிஷனரிகளுக்கு சம்பளம் கொடுக்க முடியாமல் இன்றைக்கு ஒரு பெரிய பற்றாக்குறையிலே நாங்கள் இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆனாலும் மிஷனரிகள் நாங்கள் இயேசுவுக்காய் உழைப்போம் என்று சொல்லி உழைத்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் தொடர்ந்து இந்த ஊழியத்துக்காக ஜெபியுங்கள், கொடுங்கள். உங்கள் பிள்ளைங்க படிச்சிருக்காங்கன்னா அவங்களை டீச்சரை அனுப்புங்க. பல நிலைகளை நம்ம பகுதியிலேருந்து ஊழியம் செய்ய முடியும். நீங்கள் வாலண்டியராக நீங்கள் வரலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு விஷயம், நம்ம தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நம்ம ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவருடைய வார்த்தைக்காக. ஆண்டவரே, என்னோடு கூட நீர் பேசும், என் உள்ளத்தை நான் திறந்து கொடுக்கிறேன் என்று சொல்லி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராகிய திரியேக தெய்வத்தினுடைய பிரசன்னத்தில் நாம் அமர்ந்திருக்கிறோம். பாரீரரு நோதயம் போ உதித்து வரும் இவர் யாரோ, முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெருவெள்ள இரைச்சல் போல, பாரீரரு நோதயம் போல் உதித்து வரும் இவர் யாரோ, முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெருவெள்ள இரைச்சல் போல, முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெருவெள்ள இரைச்சல் போல. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா, 10,000களில் சிறந்தோ, 10,000களில் சிறந்தோ, 10,000களில் சிறந்தோ, 10,000களில் சிறந்தோர் சர்வ வல்லமை உள்ள தேவன், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராகிய திரியேக தெய்வம். கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய பிரசன்னத்திலே இந்த மகிமையின் ஆலயத்தில் அமர்ந்திருக்கிற நாங்கள் உம்முடைய வார்த்தையை கேட்க காத்திருக்கிறோம். என்னோடு பேசும், எங்களோடு பேசும், நாங்கள் கேட்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அடைக்கலப்பட்டணம் வந்தாலே எப்போவுமே சந்தோஷமாக இருக்கும். ஏன் சொல்லுங்கள் பார்ப்போம். யாரோ ஒருத்தருங்க மட்டன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கு. அதுக்கு இல்லை, சின்ன வயதிலிருந்தே தோத்திர பண்டிகையிலே
பங்கு பெற்ற நாட்கள், அது மறக்க முடியாத நாட்கள் அல்லவா? உங்கள் எல்லோரும் நல்லா தெரியும், சொந்த ஊர் எனக்கு மயிலப்புறம் தான். ஸோ நம்முடைய பண்டிகையில் சின்ன வயதுலேருந்து இங்கே பள்ளிக்கூடத்தில் தங்கி இருந்து பண்டிகையை கொண்டாடின நாட்கள் அது மறக்கவே முடியாது. ஸோ அதனால் அடைக்கலப்பட்டினம் அப்படின்னாலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதோடு கூட அடிக்கடி இங்கே ஊழியத்தை செய்வதற்கும் ஆண்டவர் கிருபை கொடுத்திருக்கிறார். நிறைய முறை வந்து ஆண்டவருடைய வார்த்தையை சொல்வதற்கும் ஆண்டவர் கிருபை கொடுத்திருக்கிறார். ஸோ தொடர்ந்து இந்த நாளிலும் உங்களோடு கூட நிற்கிறேன். நியாயாதிபதிகளின் புஸ்தகத்திலிருந்து உங்களோடு கூட ஒரு சில காரியத்தை நான் தியானித்து கடந்து செல்ல ஆசைப்படுகின்றேன். ஐயா கொடுத்த நேரம் அதுக்குள்ளே முடிக்கணும்னு நினச்சேன். பட் ஊழியத்தை பற்றி சொல்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் போயிட்டு, ஒருவேளை கொஞ்சம் முன்ன பின்ன ஆனாலும் தயவுசெய்து மன்னிச்சுக்கோங்க. இவ்வளோ பெரிய ஊழியர் வரும்போது அந்த அளவுக்கு பிரசங்கம் பண்ணணும் இல்லாமல் அவளை பெருசுனா என் வளர்த்தியை சொன்னேன். இவ்வளோ வளர்த்தியில் வரும்போது அந்த வளர்த்திக்கு ஏற்ற மாதிரி பிரசங்கம் பண்ணணும் பார்த்தீங்களா? அதனால் கொஞ்சம் நீங்கள் பொறுத்துக்கோங்க. நியாயாதிபதிகள் 15ஆம் அதிகாரத்திலிருந்து உங்களோடு கூட நான் பேச போகிறேன். இங்கே ஒரு ஹீரோவை பார்க்குறோம். யார் இந்த ஹீரோ சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள். சிம்சோன். யாருக்கெல்லாம் சிம்சோனை தெரியும்? அன்றைக்கி ஒரு சர்ச்சில் நான் வட இந்தியாவில் உள்ள ஒரு ஆங்கில திருச்சபையில் பேசிட்டு ஹவு many ஆஃப் யூ நோ சாம்சன் அப்படின்னு கேட்டேன். உடனே ஒருத்தன் கை தூக்கினா, பாஸ்டர் ஐ நோ சஞ்சு சாம்சன் அப்படின்னா. டேய், அந்த சஞ்சு சாம்சன் இல்லைடா, இது பைபிளில் இருக்கிற சாம்சன்டா அப்படின்னு. ஓகே, எல்லாருக்கும் சிம்சோனை பற்றி நல்லா தெரியும், சரியா? சரி, இந்த சிம்சோனுடைய வாழ்க்கையின் மூலமாக இன்றைக்கி ஆண்டவர் நம்ம கூட என்ன பேச போகிறார் இதை நம்ம பார்க்க போகிறோம். ஒன் பை ஒன்னாக இப்போ ஆண்டவர் நம்மோடு கூட ஆவியானவரை கொண்டு பேச போகிறார். முதலாவது நம்ம உள்ளே போகும்போதே முதல் ஒரு கேள்வியோடு கூட இந்த தியானத்தை நான் ஆரம்பிக்க விரும்புகின்றேன். எதற்கு நியாயாதிபதிகள்? இந்த ஒரு கேள்வியோடு கூட நம்ம போகணும். ஏன் நியாயாதிபதிகள்? இல்லை கேட்டு பார்க்கலாம்ல, ஏன் நியாயாதிபதிகள்? எல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களா இல்லையா? நிறைய பேர் பாவம் போல் உட்கார்ந்த மாதிரி இருக்குது. நான் அடிக்கடி சொல்கிற ஒரு கதை ஒன்று உண்டு. இல்லை, சின்ன வயசில் ஒரு கழுதை கதை ஒன்று படித்தேன். என்ன கதை? கழுதை கதை. ஒரு கழுதை வியாபாரி கழுதை வாங்க போனானா. அங்கே போனால் சந்தையில் நிறைய கழுதை இருக்குது. ஒவ்வொரு கழுதை ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்குது. ஒன்று கத்திக்கிட்டு இருக்குது, ஒன்று ஓடிக்கிட்டு இருக்குது, ஒன்று எத்திக்கிட்டு இருக்குது, ஒன்று பேப்பரை சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது. ஒரே ஒரு கழுதை மட்டும் உம்முன்னு நின்றுட்டு இருந்தது. எப்படின்னது? ஆமாம். உடனே அந்த வியாபாரி கேட்டானா, இது கிறிஸ்தவ கழுதையா அப்படின்னு கேட்டானா. ஏன் அப்படி கேட்க அப்படின்னா, ஆமாம் ஐயா, அந்த கிறிஸ்தவங்க இப்படி தான் இருப்பாங்க. எங்கள் ஆண்டவர் பெரிய வருமாங்க, நல்ல வருமாங்க, வல்ல வருமாங்க, எங்கள் கோயில் அவ்வளோ மகிமை இருக்குமாங்க எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் கோயிலுக்கு வந்து உட்காந்து எப்படி தான் உட்காந்துருப்பாங்க. எனக்கு அப்போ இந்த கதையோட சாராம்சம் புரியலை. அப்போ சின்ன வயசு. ஊழியர் ஆனதுக்கப்புறம் எப்பெல்லாம் பிரசங்கம் பண்ண வந்து நிற்போம், அப்போல்லாம் மக்கள் உள்ள முகத்தை அப்படியே பார்ப்பேன் ஆர்வமாக. கதை பொய்யா இருக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அநியாயத்துக்கு பாருங்கள், ஆமாம் கதை கரெக்டு தான். நம்மெல்லாம் யார்? கிறிஸ்தவ கழுதைகள் தான், பாவம் போல தான் உட்காந்துருக்கோம் அப்படின்னு. சந்தோஷமாக இருங்க, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். ஆலயத்துக்குள்ள இருக்கும் பொழுது உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேலே வச்சுட்டு ஆண்டவருக்கு ஆராதனை செய்யுங்கள், சரியா? சரி, நியாயாதிபதிகள் எதற்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி. அடுத்த ஒரு கேள்வியை கேட்குறேன். ஏன்னா எனக்கு இந்த கேள்வி கேட்குறேன்னு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு யாரும் நல்லா தெரியும். எத்தனை நியாயாதிபதிகள் இருந்தார்கள்? சத்தத்தை காணுமா? வந்தோமா, பிரசங்கம் பண்ணோமா, போனோமான்னு இருக்கணும். கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது. சொல்லுங்க, எத்தனை நியாயாதிபதிகள் இருந்தாங்க பைபிளில்? இன்னைக்கு நிறைய இருக்காங்க. இன்னைக்கு எக்கச்சக்கமான நீதிபதிகள். நியாயாதிபதிகளுக்கு இங்கிலீஷில் ஜட்ஜஸ்ன்னு இருக்கும். இன்னைக்கு எங்கே போனாலும் இன்றைக்கி ஜட்ஜஸ் வச்சு வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. திருமண்டலமே இன்றைக்கி நீதிபதிகளை வச்சா ஓடிட்டு இருக்கு. திருச்சபைகள் எல்லாமே இன்றைக்கி அப்படி தான் போயிட்டு இருக்கு. ஓகே, அதை விட்டுருவோம். பைபிளில் எத்தனை நியாயாதிபதிகள் இருந்தார்கள்? யாராவது ஒருத்தரா சொல்லுங்களேன். 11 13? ஓகே, நிறைய பேர் 13 சொல்லுதீங்க. பட் சரியான பதில் என்ன அப்படின்னா 12. சரியா? 12 நியாயாதிபதிகள். யாரெல்லாம் சொல்லுங்க பார்ப்போம். தம்பி சூப்பர். எஞ்சில் பையே, எஞ்சில். அவன் பைபிளை பார்க்காமலே ஆரம்பிச்சிட்டாங்க. ஒத்தேனியல் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. அவனுக்கு ஒரு நல்ல ஒரு சூப்பர் ஒரு கிளாப் பண்ணுங்க பாப்பா எல்லாரும். தம்பி எஞ்சில் யார் சொன்னா? உன் பேர் என்ன? பேர் பயங்கரமான பேர், ஆபிரகாம். சரி, சூப்பர் தம்பி, ரொம்ப அருமையான இது. ஒத்தனியல்லேருந்து ஆரம்பிச்சில்ல. ஒத்தனியல், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏகூத், சம்ஹார், ஒரே ஒரு பெண் நியாயாதிபதி. யார் அது? தெபோராள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிதியோன், தோலா, யாவீர், எப்தா, இப்சான், ஏலோன், அதுக்கப்புறம் அப்தோன், கடைசியாக சிம்சோன். 13 சொல்லுவாங்க. ஏன் சொல்லுவாங்கன்னா சாமுவேலையும் நினைச்சுவாங்க,
சில நேரங்களில் அவரையும் ஒரு நியாயாதிபதி அப்படின்னு சொல்லி சேர்த்துக்குவாங்க. பட் சரியான நியாயாதிபதிகள் எத்தனை பேர்? 12 பேர். நியாயாதிபதிகள் எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வேகமாக போவோம். இங்கே உபாகமம் 7ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு தெளிவான கட்டளையை கொடுத்திருந்தார். இந்த அடிமைத்தன மக்களை அவர் விடுதலை பயணத்தில் நடத்தும் பொழுது, நீங்கள் எப்பொழுது கானானுக்குள்ளே நீங்கள் போய் அங்கே பிரவேசிக்கிறீர்களோ அப்பொழுது நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்று சொல்லி ஒரு சில காரியங்களை சொல்லியிருந்தார். அது என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம், நீங்கள் வீட்டில் போய் அந்த உபாகமம் நீங்கள் வாசித்து பாருங்க. நான் இப்போ வேகமாக போகிறேன். முதலாவது, நிலத்தை சொந்தமாக்குங்கள். இது முதல் கட்டளை. கானானை உங்களுக்கு சொந்தமாக்குங்கள். யூ ஹாவ் டு கன்கர் த லேண்ட் ஆஃப் கானான். அடுத்து இரண்டாவது, அங்க இருக்கிற கானானியர்களை முறியடித்து அவர்களை சங்காரம் பண்ண வேண்டும். யூ ஹாவ் டு டெஸ்ட்ராய் த நேட்டிவ் பீப்புள். அங்க இருக்கிற ஜனங்களை சங்காரம் பண்ண வேண்டும். அடுத்தது, அவர்களோடு உடன்படிக்கை பண்ணவும் அவர்களுக்கு இறங்கவும் கூடாது. என்ன செய்யக்கூடாது? No covenant between you and the people of Canaan. No grace, no mercy. இறங்கக்கூடாது, அவங்க கூட உடன்படிக்கை பண்ணக்கூடாது. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் தான், அவர்களோடு சம்பந்தம் கொள்ள கூடாது. பெண் கொடுக்கவோ பெண் வாங்கவோ கூடாது. இதெல்லாம் தெளிவாக அங்கே இருக்கும். நீங்கள் வாசித்தீங்கன்னா, எத்தனை பேர் நீங்கள் வாசித்திருப்பீங்க? வாசிக்காமல் இருந்தாலும் தயவுசெய்து நீங்கள் வாசிங்க. ஏன்னா நீ அப்படி போனேன்னா என்னுடைய பிள்ளைகளை எல்லாம் அவங்க என்ன செஞ்சிருவாங்க? அந்நிய தேவர்களை ஆராதிப்பதற்கு நேராய் கொண்டு போய் விடுவார்கள் அப்படிங்கிறத தெளிவாக ஆண்டவர் சொல்லியிருப்பார். அடுத்தது, அங்கே இருக்கிற பலிபீடங்களை இடித்து சிலைகளை தகர்த்து அங்கே இருக்கிற விக்கிரக தோப்புகளை எல்லாம் வெட்டி எல்லாத்தையும் நொறுக்கி அக்கினியிலே அதை அவித்து போட வேண்டும். இதுதான் ஆண்டவர் கொடுத்த கட்டளை. இஸ்ரவேல் ஜனங்கள் அதை கடைபிடித்தார்களா? என்ன சொல்லுவீங்க நீங்கள்? எஸ்ஸா நோ சொல்லுவீங்களா? நோ நோ. யோசுவாவினுடைய புஸ்தகத்தில் அந்த ஆரம்ப பகுதியை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே நீங்கள் அதை பார்க்கலாம். அங்கே அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனார்கள். நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பாருங்க, அவர்கள் எப்படி கீழ்ப்படியாமல் போனார்கள் என்பது அங்கே சொல்லப்பட்டிருக்கும். இப்போ என்னாச்சு? ஆண்டவர் கடும் கோபம் கொள்ளுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை அந்நிய ராஜாக்களுடைய கையிலே ஒப்பு கொடுக்கிறார். ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயங்க இது. நீங்கள் நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா, கானான் தேசம் எதற்காக? நல்ல பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம். இங்கே எகிப்தில் இந்த 400 வருஷம் அடிமைத்தனத்திலிருந்து அவங்கள விடுதலை பண்ணி அங்கே போய் அவங்க நல்லா சந்தோஷமாக இருக்கணும், நல்ல விடுதலையோடு கூட ஆண்டவரை ஆராதிக்கணும் என்பதற்காக தான் அந்த வாக்களிக்கப்பட்ட தேசத்தை ஆண்டவர் வைத்திருந்தார். ஆனால் நடந்த விஷயம் என்னன்னா, நான் எப்போவுமே சொல்லுவேன், இன்ஸ்டெட் ஆஃப் என்ஜாயிங் த ஃப்ரீடம், அங்கே போய் உட்கார்ந்து விடுதலையை அனுபவிப்பதற்கு பதிலாக they entered into the dark age. ஒரு இருண்ட காலத்திற்குள்ளே இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களாகவே போய்விட்டார்கள். கானானிலேயும் போய் எல்லாம் அவனும் சந்தோஷமாக இல்லை. நடந்தது என்ன? அவ்வளோவே அடிக்கிறான், ஐயோ அம்மான்னு கத்துறாங்க. பல ஆண்டுகள் போச்சு. கடைசி அவங்களுடைய கூக்குரல் அதிகமாய் ஆண்டவர் பக்கத்தில் அவர்கள் வந்தபோது, ஐயா எங்களுக்கு இறங்கும் ஐயா என்று வந்த பொழுது ஆண்டவர் மனம் இறங்கி அவர்களுடைய ஜெபத்தை கேட்டு அவர்களை காப்பாற்றுவதற்காக நியாயாதிபதிகள் என்கிற ஒரு கூட்டத்தை ஒவ்வொருவராக ஒவ்வொரு காலத்தில் உருவாக்கி கிட்டத்தட்ட 400 வருட காலங்கள் அவர்களை அந்நிய ராஜாக்களுடைய கையிலிருந்து பாதுகாக்கும்படியாக இந்த நியாயாதிபதிகளை ஏற்படுத்தினார். இதுதான் நியாயாதிபதிகளுடைய வரலாறு. யோசுவாவுக்கு அடுத்தபடியாக இந்த 12 நியாயாதிபதிகள் இஸ்ரவேலருக்கு பாதுகாப்பாக இருந்து அவர்களை நடத்தினார்கள். அப்போ இந்த நாளில் இதை சிந்திக்கிற நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, கீழ்ப்படிதல். ஆண்டவர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறோமா? நம்ம பாவரிக்கை ஜெபம் அதில் சொல்ற மாதிரியே நம்ம இருந்து கொண்டிருக்கிறோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளையே செய்து கொண்டிருக்கிறோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து கொண்டிருக்கிறோம். விளைவு என்ன? வாட்ஸ் த ரிசல்ட்? அடுத்து தொடர்ந்து சொல்றோம். என்ன சொல்றோம்? எங்களுக்கு சுகமே இல்லை. எப்படியா இருக்கும்? செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளே செய்து வந்தால் எப்படி சுகமாக இருக்கும்?
ஆண்டவர் ரொம்ப தெளிவா இருக்கிறார். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வழியை பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்கும் கீழ்ப்படிதல், கீழ்ப்படியாமை. இந்த ரெண்டுக்கும் நடுவில் தான் அவங்க நடந்து கொண்டிருந்தார்கள். எப்பொழுதெல்லாம் அவர்கள் கீழ்ப்படிந்தார்களோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்டார்கள், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள். ஆண்டவர் இவர் என்னுடைய ஜனம் என்று சொல்வதிலே அவர் மகிழ்ந்திருந்தார். ஆனால் எப்பொழுதெல்லாம் கீழ்ப்படியாமல் போனார்களோ அப்பொழுதெல்லாம் the wrath of God was upon them. ஆண்டவருடைய கோபாக்கினை அவர்கள் மேல் வந்தது. அடிச்சு நொறுக்கி கொன்னு போட்டார். இன்றைக்கு ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுக்கிற விஷயம் கீழ்ப்படிதல். கீழ்ப்படியணுமா வேண்டாமா சொல்லுங்க? வசனத்தெல்லாம் படிக்கணுமா வேண்டாமா? பைபிள்லாம் படிக்கணுமா வேண்டாமா? எத்தனை பேர் படிக்கணும்? இன்றைக்கி எனக்கு ரொம்ப ஒரு அதிர்ச்சியான ஒரு செய்தி என்ன அப்படின்னா, நான் உங்களுக்கு தெரியும் என்னுடைய ஆரம்பம் சிறுவர் ஊழியனாக தான் டயசிஸில் ஆரம்பித்தேன். ஸோ ஒரு சிறுவர் ஊழியனாக நாங்கள் உட்காந்துருக்கும்போது என் உள்ளத்தில் கொஞ்சம் ஒரு பாரம் வந்தது. என்னவா இருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். நீங்களே சொல்லுங்க பார்ப்போம். சபை ஊழியர்கிட்ட அப்போ என்னவா இருக்கும் தம்பி? பார்த்தீங்களா, பயில 3 பேர் தான் வந்து திருவசனம் சொன்னாங்க. I was very sad. அடுத்தது பொம்பளை பிள்ளைங்க கொஞ்சம் வந்தாங்க, மெஜாரிட்டி. ஆனாலும் அதில் மெஜாரிட்டி ஆஃப் தம் வசனத்தை பார்த்தீங்கன்னா டைப் ரைட்டிங் மட்டும் தக்கடன்னு அடித்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. எங்கே போயிட்டுருக்கோம்? பிள்ளைகள் எப்படி வளர்த்துட்ருக்கோம்? நம்ம பிள்ளைகளை எப்படி வளர்க்கோங்கிறது அரசியல் தலைவர்கள் கூட்டத்தில் நம்ம பிள்ளைங்க நிற்கிறாங்க பார்த்தீங்களா? நீங்கள் அந்த வீடியோஸ்லாம் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. எத்தனை பேர் அங்கேயே தெரியுது நம்ம எப்படி பிள்ளைகளை வளர்க்கோம் அப்படிங்கிறது. நான் கடந்த அந்த கரூர் அந்த சம்பவம் அப்போ நான் வந்து ரொம்ப அந்த 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 ரசிகர்களை நான் வந்து பார்த்தேன். அவங்க பிஹேவ் பண்ணுற விதம் இருக்குது பார்த்தீங்களா? ஹவ் அரோகன்ஸ். நல்ல குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைங்க அப்படி இருக்கவே கூடாதுங்க. அப்போ நம்ம பிள்ளை அங்கே நிற்காம அப்படின்னா நீங்கள் நான் இப்போ யாரையுமே அவனு பின்னால் போ இவன் பின்னால் போல சொல்ல. நான் சொல்ல வர்ற விஷயம் என்ன? டிசிப்ளின், ஒழுக்கம். ஒழுக்கம் விழுப்பம் தரலான். ஒழுக்கம். எத்தனை பேர் நீங்கள் பார்த்தீங்க அந்த வீடியோ? சரி, ஒரு தலைவர் வராரு, ஓகே, அவர் ஒரு அரசியல் தலைவர், எல்லாருக்கும் பிடிச்ச தலைவர்னு வச்சுக்கோமே. நீ அங்கே பிஹேவ் பண்ணுறோம், பிஹேவியர் எப்படி இருக்கணும்? அப்போ நம்ம எப்படி பிள்ளைகளை வளர்க்கிறோம்? ஆண்டவருக்கு ஏற்ற பிள்ளைகளை நம்ம வளர்க்கிறோமா? நீ வசனமே சொல்லிக் கொடுக்கலையே பெற்றோர்கள், உங்கள் பிள்ளைங்க உன்னா வசனமே சொல்ல விட மாட்டேங்கிங்களே, அப்போ உன் பிள்ளை எப்படி இருப்பான்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த விஷயத்தில் ஆண்டவர் ரொம்ப அவர் ஸ்ட்ரிக்டா இருந்தார். அவர் எப்பவும் பார்த்தீங்கன்னா அவருடைய வார்த்தைகள் வந்துட்டே இருக்கும். நான் உனக்கு எகிப்திலே செய்த விஷயங்களை நீங்கள் மறந்து போகாதபடிக்கு இருக்க வேண்டும், உன் பிள்ளைகளுக்கு அதை கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லிருங்க. சொன்னாரா சொல்லலையா? சொன்னார். அன்பானவர்களே, ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிற விசுவாசிகள் இன்றைக்கு வேண்டும். ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிற விசுவாசிகள் வேண்டும். இன்னைக்கு நம்ம ஒரு ஜெபம் கண்டிப்பாக பண்ணணும். என்ன ஜெபம் பண்ண தெரியுமா? ஆண்டவரே, நான் உமக்கு கீழ்ப்படுகிற மகளா இருக்கணும் சுவாமி. பண்ணணுமா வேண்டாமா? இந்த ஜெபம் எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். காலையில் எந்திரிக்கும் போது நீங்கள் என்ன ஜெபம் பண்ணுறீங்களோ இல்லையோ, முதல் ஜெபம், ஆண்டவரே இன்றைக்கு உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவளாய் நான் இருக்க வேண்டும். கீழ்ப்படியாமை எனக்குள்ள வந்துடக்கூடாது. ஆமென். அடுத்த 2வது ஒரு விஷயம் இங்கே பார்க்குற விஷயம் என்னென்னா, பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை. ஒரு ஆமீன் சொல்லிருங்க. த பவர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். த பவர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் இந்த வேத பகுதியில் நம்ம பார்க்குறோம். நான் வேகமாக சொல்கிறேன், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். சிம்சோனுடைய மனைவியை பிடிச்சி வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. நம்ம தலைவர் பார்த்திங்கன்னா அவர் பயங்கரமான கோகர். அவர் கோபத்தில் பண்ணுறதெல்லாம் பார்த்திங்கன்னா விசித்திரமாக இருக்கும். என்ன பண்ணார் தம்பி மாதிரி சொல்லுங்கம்மா. சிம்சோன் கோவத்தில் என்ன பண்ணார் சொல்கிறான். ஐயா, சஞ்சு சாம்சனை கேட்டிங்கன்னா ஒரு 6 அடிக்க சொல்லுவோம். இவர் என்ன பண்ணார்னு தெரியலையா? படிக்கணும் எல்லாரும். ஆண்களுக்கும் ஆண்டவர் இருக்கிறாரு, ஆண்களுக்கும் பைபிள் இருக்குது. தயவுசெய்து படிங்க. வாலிபர்கள் பைபிள் படிங்க. கோவத்தில் பிடிச்சி அவன் 300 நரியை பிடிச்சி, நரி வாழை கெட்டி எல்லாம் தீப்பந்தத்தை வச்சு அங்கே பெலிஸ்தருடைய வெள்ளாமைக்குள்ளே அனுப்பி எல்லாத்தையும் அழிச்சிட்டான். நம்மளால் பார்த்தீங்கன்னா அவர் வித்தியாசமான ஆள். இஃப் யூ டச் மீ ஐ வில்
பிரேக் யுவர் டீத். இதுதான் அவருடைய பாலிசி. தொட்டம் அவனை செத்த. ஒரு வித்தியாசமான ஒரு ஆள். இப்போ பயங்கரமாக நடந்த உடனே இப்போ அந்த மக்கள் பார்த்தீங்கன்னா தொலைன்னு சாவணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தாங்க. அதுக்கு நிறைய பிளான்லாம் பண்ணி யூதர்களோடு சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்போ அவனை 2 புது கயிறினால கட்டி மலையிலிருந்து இழுத்து கொண்டு வருகிறார்கள். இப்பொழுது சிம்சோன் கட்டப்பட்ட ஒரு கைதியாய் இருக்கிறான். அந்த 2 புதுக்கயிறு அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். புதுக்கயிறு, ஸ்ட்ராங்கஸ்ட் ரோப்ஸ், வலிமையான கயிறுகள். அவனால வெளியே போக முடியாது, அவனால ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ அந்த லேகி என்கிற இடத்திற்கு வரும்பொழுது பெலிஸ்தியர்கள் ஆரவாரம் செய்கிறார்கள், கத்துறாங்க. தோனி கடைசி பால்ல 6 அடிச்சா அந்த கிரவுண்ட் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஆரவாரம். ஏன்னா இந்த மனிதன் தொலைந்தான், இவனை நாங்க கொல்ல போறோம் என்கிற நிலை, கட்டப்பட்ட நிலை. நான் உங்களை ஃபர்ஸ்ட் சொன்னேன் பார்த்தீங்களா, சந்தோஷமா இருக்கீங்களான்னு கேட்டேன் பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு கதையெல்லாம் சொன்னேன் பார்த்தீங்களா. இப்போ நான் ஒருவேளை ஏமா நீங்கள் சந்தோஷமா இல்லை, ஏயா நீங்கள் சந்தோஷமா இல்லைன்னா நீங்கள் நிறைய விஷயம் சொல்லுவீங்களா மாட்டிங்களா? கதையை ஏயா கேட்கிங்க. இன்னைக்கு நம்ம எல்லாருடைய நிலைமை ஏதோ ஒரு வகையில் கட்டப்பட்ட ஒரு நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எத்தனை பிரச்சனைகளை இன்றைக்கு நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில, நம்ம படிக்கிற இடத்துல, வேலை பார்க்கிற இடத்துல, நம்முடைய சமுதாயத்தில், பக்கத்து வீட்டுக்காரங்க மூலமாக இப்படி எக்கச்சக்கமான விஷயங்கள்ல நாம் சந்திக்கிற விஷயங்கள் நம்மை கவலைக்கு நேராய் நடத்தி கொண்டிருக்கிறது. இதுக்கு பேர் தான் மாடர்ன் வேர்ல்டு. இதுக்கு பேர் தான் என்னது? ஆமாம், இந்த மாடர்ன் வேர்ல்டு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாருமே பாவம் படிக்கிற இந்த பையனை பார்த்தா அவனும் பாவம் ஏதோ கவலையில் தான் உட்காந்துட்டு இருக்கான். கேட்டா எங்கள் அம்மா எனக்கு வீடியோ கேம் தரல, அவன் கவலை. மொபைல் தரல. இன்னைக்கு ஏதோ ஒரு வகையில் இன்னைக்கு எல்லாருமே கட்டப்பட்ட நிலையில் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்படியா சந்தோஷமா இருப்பது? ஆமாவா இல்லையா சொல்லுங்க. சந்தோஷமா இருக்க முடியுமா? முடியாதா? முடியாது. ஈவன் இயேசு கிறிஸ்துவோடைய ஆடியன்ஸ் கூட அப்படிதான் இருந்தாங்க. மலை பிரசங்கம் பண்றார் இயேசு கிறிஸ்து. அதில் பார்த்தீங்கன்னா அந்த மலை பிரசங்கம் எத்தனை வாசிச்சுன்னு தெரியாது, ரொம்ப அருமையாக இருக்கும். வாசிக்கும் போதே அவ்வளோ இன்ஸ்பைரிங்காக இருக்கும். பாக்கியவான்கள், பாக்கியவான்கள், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், துயரப்படுகிறவர்கள், சிந்தை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், சமாதானம் பண்ணுகிறவர்கள். அழகாக ஒரு பிரசங்கம் பண்ணிட்டு இருப்பார் இயேசு கிறிஸ்து. ரொம்ப சூப்பராக இருக்கும். அவருடைய வாயிலிருந்து நீங்கள் பாக்கியவான்கள் பாக்கியவான்கள் வந்தால் எவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கும். அம்மாவா இல்லையா சொல்லுங்க? அம்மாவா இல்லையா? அவர் இப்படி பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும் போதே அங்கே இருக்கிற திரளான அவருடைய ஆடியன்ஸை பார்க்காரு. அவனும் நம்மளை மாதிரி, அவனும் கிறிஸ்தவ கழுத மாதிரி உட்காந்துருக்கான். அப்படி ஏசப்பாவே பார்க்காரு. ஹி நோட்டீஸ் தம். பாவம் பயலோ எல்லாம் ஏதோ கவலையோடலாம் உட்காந்துருக்கான். பிள்ளை பிறக்கும் போதே கல்யாணத்தை பற்றி கவலைப்படுறதா நம்ம ஆட்கள்ல. ஆமாம், அது பொம்பளை பிள்ளை பிறந்துட்டுனா அப்பா எவ்வளோ நகை போடணும், இப்போமே நகை 10,000 ரூபா. ஏசு அதை பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா அவர் பிரசங்கத்தையே மாற்றிட்டாருங்க. ஆமாம் இல்லையா? பிரசங்கமே மாறிட்டு அவ்வளோ நேரம் பாக்கியவான்கள் பாக்கியவான்கள் பாக்கியவான் சொல்லிட்டு ஏசு கிறிஸ்து இப்போ பார்க்கறது ஆடியன்ஸை பார்த்து இவனெல்லாம் பாவம் போல உட்காந்துருக்க, நம்ம பிரசங்கத்தையே மாற்றிடுவோம் சொல்லிட்டு நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதிருங்கள், அந்தந்த நாளுக்கு அதனதின் பாடு போதும். ஆகாயத்து பறவைகளை பிரசங்கம் மாறிட்டா மாறலையா? இன்னைக்கு அப்படிப்பட்ட நிலைமையிலே இன்னைக்கு மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்ம. ஆனால் இந்த சத்தியம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற விஷயம் என்னன்னா, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்திலே வரும்பொழுது நாம் எப்படிப்பட்ட கட்டுகளில் இருந்தாலும் அதை ஆண்டவர் அறுத்து போடுகிறார். சத்தமோ ஒரு அலையில சொல்லுங்க. புது கயிறினால் கட்டப்பட்டவனாய் லேகி என்கிற இடத்துல கைதியாய் வந்த சிம்சோன், அங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது. அதை நம்ம வாசிக்கணும். வாசிங்க பார்ப்போம். வந்து சேர்ந்த போது யார் ஆரவாரம் பண்ணா என்ன? இப்ப நடக்க போற விஷயம் பயங்கரமான ஒரு விஷயம். வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் வந்து இறங்கினார். சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் வந்து இறங்கினார். நடந்த விஷயம் என்ன? வாசிங்க. அவன் புயங்களில் கட்டியிருந்த கயிறுகள் நெருப்புப்பட்ட நூல் போல அருந்து போயிற்று. When the Spirit of God comes, He is strengthening us. அவர் நம்மை பலப்படுத்துகிறார்.
நம்ம எல்லா கட்டுகளிலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கிறார். விசுவாசிக்கிறவங்களும் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நிறைய பேருக்கு விசுவாசம் இல்லையா? நடந்ததுங்க சிம்சோனுடைய வாழ்க்கையில். இதுக்கப்புறம் என்ன தெரியுமா நடந்தது? அவன் கயிறுகள் அறுந்து நிற்கும் பொழுது ஹீரோ கையில் கிடைச்சது என்ன தெரியுமாங்க? ஒன்றும் இல்லைங்க, ஒரு கழுதையோடைய பச்சை தாடை எலும்பு கிடைச்சது. அந்த தாடை எலும்பை வச்சு 1000 பேரை கொன்று போட்டு அன்றைக்கு அந்த பெலிஸ்தியரை சங்காரம் பண்ணினார். கரங்களை தட்டி நம்ம ஆண்டவருக்கு ஒரு மகிமையை செலுத்துவோம். பரிசுத்த ஆவியானவருக்கு இந்த மகிமையை செலுத்துவோம். பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது, ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரை நம்மேல் இறக்கும் பொழுது எந்த கட்டுகளாக இருந்தாலும் சரி, எந்த புது கயிறாக இருந்தாலும் சரி, என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அடிச்சு நொறுக்கி தூரத்துக்கு போட்டு அவர் நம்மை விடுதலையோடு கூட வைக்கிற ஆண்டவர். ஆமென். அப்போ நம்ம அடுத்த ஜெபம் என்ன தெரியுமா பண்ணணும்? முதல்ல சொன்னேன் கீழ்ப்படிதல் வேணும்னு சொல்லி ஜெபம் பண்ணணும்னு சொல்லி. இனிமே ரெண்டாவது ஆண்டவர் நம்ம கூட பேசிட்டு இருக்கிறார். நீங்கள் காலையில் எந்திரிக்கும் போதெல்லாம் ஒரே ஒரு ஜெபம் போதும், சிம்பிள் ப்ரேயர். ஆண்டவரே, இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவரை எனக்கு தாரும். ஒரு ஆமேன் சொல்லிருங்க. பரிசுத்த ஆவியானவரை எனக்கு தாரும். ஆவியானவருடைய வல்லமையை நான் உணரணும். ஐ ஷுட் ஃபீல் த பவர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். பவர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். அது பவர்லாம் சும்மா சாதாரண பவர்லாம் கிடையாதுங்க. சர்வ வல்லமை உள்ள தேவன் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். நம்ம ஒர்ஷிப் பண்ணுற ஆண்டவர் சும்மா சாதாரண ஆண்டவர் ஒர்ஷிப் பண்ணிட்டு இருக்கல. அவர் வல்லமையின் தேவன். வெறும் கழுதையோட தாடை எலும்பை வச்சு 1000 பேரை கொல்லக்கூடிய பலனை கொடுக்குற ஆண்டவர். அந்த வல்லமை நம்ம நிறைய நேரத்தில் நம்ம வாங்காமல் இருந்துட்டு இருக்கோம். அதான் பிரச்சனை. நம்ம கிறிஸ்தவங்களுக்குள்ள பிரச்சனைன்னா, அதை வாங்காமல் சிம்சோனை மாதிரி கையில் கட்டப்பட்டவங்களாக நின்று கொண்டிருக்கிறோம். அந்த வல்லமை நமக்கு வேணும். வல்லமை வேணும். அதுக்கு நம்ம நாள்தோறும் ஜெபம் பண்ண வேண்டும். ஓகே, கடைசி த ரெஸ்பான்ஸ். சிம்சோனுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்தது தெரியுமா? அதான் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் நம்மை நடத்துகிறார், கிருபையினால் நிரப்புகிறார், எல்லாம் நம்ம கிடைக்குது, சந்தோஷம், அவருடைய கிருபை பெருசு. ஆனால் இதெல்லாம் வாங்கிட்டு நம்ம அதுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறது தெரியுமா? அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம ஒரு இடத்துல நிப்பாட்டி இப்படி பின்னாடி திரும்பி பார்த்தோம் வச்சுக்கோங்க, நம்ம லைஃப்பை, நம்ம நடந்து வந்த பாதை அவ்வளவு கடினமான பாதைகளாக இருக்கும். நீங்களே ஒரு நிமிஷம் அப்படியே ஜஸ்ட் ஒரு திங்கிங், ஒரு செல்ஃப் மெடிடேஷன் அப்படி பண்ணி நீங்கள் கடந்து வந்த பாதையை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளே சொல்ல முடியும், வாவ் அப்பா இதெல்லாம் நான் கடந்து வந்தேனா, இவ்வளோ பெரிய மலையெல்லாம் தாண்டி வந்தேனா, இவ்வளோ பெரிய பள்ளத்துக்கெல்லாம் விழுந்துருந்துச்சு வந்துட்டேனா. முடியுமா முடியாதா சொல்லுங்கள்? முடியும். எப்படி முடிஞ்சது சொல்லுங்கள்? ஆண்டவர் நம்மை நடத்தினார் இல்லை? ஆனால் இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா, விசுவாசிகளுடைய பிரச்சனை என்ன? சிம்சோன் மாதிரி தான். இப்போ சிம்சோன் இங்கே நல்ல ஒரு வெற்றி வீரனாக நின்று கொண்டிருக்கிறான், விடுதலையின் வீரனாக நின்று கொண்டிருக்கிறான். நான் சொல்லுவேன் எப்பொழுதுமே, இதை மெடிடேட் பண்ணும்போது சொல்லுவேன், a prisoner became a poet. ஹல்லேலூயா. கைதியாய் வந்தவன் கவிஞனாய் மாறிவிட்டான். அம்மாவல்லையா? கைதியாய் வந்த சிம்சோன் கவிஞனாய் மாறிவிட்டான். தலைவர் அடுத்து பாட்டு பாடிட்டு இருக்காரு. பாட்டு எப்போ வரும்? சந்தோஷமா இருக்குமோ வரும், அவ்வளோதானே? ஆமாம். இப்போ அவனுக்குள்ள பயங்கரமான சந்தோஷம். ஏன்னா ஒரு 1000 பேரை கொன்று அவனை கொல்ல வந்து அவ்வளவே அடிச்சு நொறுக்கிட்டு இப்போ சந்தோஷமா நின்று கொண்டிருக்கும் போது அவன் பாட்டு பாடுகிறான். என்ன பாட்டு பாடினா வாசிங்க பார்ப்போம். கழுதையின் தாடை எலும்பினால் குவியலாய் பட்டு கிடக்கிறார்கள். இதை நீங்கள் இங்கிலீஷில் வாசிங்கன்னா சூப்பராகும் அந்த போயம். அழகா குவியலாய் பட்டு கிடக்கிறார்கள். அவ்வளவு சந்தோஷம் அவனுக்குள்ள இருக்கிறது. கழுதையின் தாடை எலும்பினால் குவியலாய் பட்டு கிடக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்றான், கழுதையின் தாடை எலும்பினால் 1000 பேரை கொன்றேன். I killed 1000 of men with a jawbone of donkey அப்படின்னு சொல்லி பாடுறான். பாட்டு சந்தோஷம் இல்லையா? சொல்லுங்க. சந்தோஷம் இல்லையா? சந்தோஷம். ஆனால் இப்போ இங்கே பிரச்சனை என்ன தெரியுமா? அந்த ஒரு வார்த்தையில் ஒரு பிரச்சனை இருக்குது. ஒரு வார்த்தை, கழுதையின் தாடை எலும்பினால் 1000 பேரை கொன்றேனா கொன்றாரா? எது வரணும் அங்கே? இப்போ கொன்றார் தானே வரணும். பாருங்கள், அடைக்கலப்பட்டிருந்த மக்கள் தெரிஞ்சது கூட சிம்சோனுக்கு தெரியல.
ஐ கில்ட் 1000 ஆஃப் men அப்படிங்கிறான். அது எப்படி சொல்லியிருக்கணும்? ஹீ கில் தானே சொல்லியிருக்கணும். இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, ஆண்டவர் கொடுத்த வல்லமையை வாங்கியாச்சு, ஆண்டவர் கொடுத்த விடுதலையை வாங்கியாச்சு, ஆண்டவர் கொடுத்த கிருபையை வாங்கியாச்சு. கிருபையா நின்று கொண்டிருக்கிற ஒரு மனிதன், அவனுக்குள்ளே பெருமை வருகின்றது. ஆண்டவருக்கு கனத்தை கொடுப்பதற்கு பதிலாக அவன் எல்லா கிரெடிட்ஸ், எல்லா கனம், எல்லா மகிமையையும் அவன் தனக்குத்தானே கொடுத்து கொண்டு அவன் ஒரு பெருமைக்காரனாக நின்று கொண்டு பாட்டு பாடிக்கிட்டு இருக்கான். இப்போ அதான் பிரச்சனை. ஸோ கிறிஸ்தவர்கள், விசுவாசிகள் நம்ம நிறைய நேரத்தில் ஆண்டவருடைய வல்லமையினால காரியங்களை சாதித்து விட்டு அவருக்கு கனத்தை கொடுக்காமல், அவருக்கு நன்றி செலுத்தாமல், ஐயா உங்களால தான் எல்லா ஆச்சுன்னு சொல்லி சொல்லாம, நான் செய்தேன், என்னால் முடிந்தது, இன்னும் என்னால் செய்ய முடியும், இப்படிங்கிற நிறைய நேரங்களில் பலவிதமான பெருமைகளோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதுதான் இந்த ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் ஹிஸ் ஓன் பீப்புள். ஒத்துக்கிறீங்களா இல்லையாங்க? நமக்குள்ள பெருமை இருக்கா இல்லையா? கண்டிப்பாக இருக்கு. ஏதோ ஒரு வகையில் வந்துடுது உள்ள. ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு குணம் அது. ஆமாவா இல்லையா? ஆமாம். 1000 பேரை கொன்றேன். ஆனால் அங்கே இன்னொரு ஹீரோ வந்தாங்க ஒருத்தன். அந்த ஹீரோவை பார்த்து கேட்டான், ராஜா கேட்டான், டேய் சின்ன பையன்டா நீ, அவன் யுத்த வீரன்டா, உன்னால் எப்படிப்பா அவனை கொல்ல முடியும்? அவன் பார்த்தீங்கன்னா அவன் பெரிய வீரன், அவன் சிங்கத்தை வாயை கிழிச்சு கொண்டவன், கரடியை வாயை கிழிச்சு கொண்டவன். அவன் எப்படி சொல்லியிருக்கணும்? ஓ ராஜாவே, என்ன பார்த்தா சொல்லிடு, நீங்கள் தான் அவ்வளோ பயந்து நின்றுட்டு இருக்கீங்க. அவன் பாரு டெய்லி திட்டிகிட்டு இருக்கான். என்ன பார்த்து கேட்க முடியுமா? நான் யார் தெரியுமா? நான் சிங்கத்தை கொண்டேன் தெரியுமா? நான் கரடியை அப்படிதான் சொல்லியிருக்கணும் அவன். ஆமாவா இல்லையா? அவன் எப்படி சொன்னான்? என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் என்னை தப்புவிப்பார். கரங்களை தட்டி நம்ம ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர். the humbleness அதான் ஆண்டவர் எதிர்பார். அதனால சொல்கிறேன், என் தாசனாகிய தாவீது, என் தாசனாகிய தாவீது, என் தாசனாகிய தாவீதுன்னு சொல்லிகிட்டே இருக்கிறார். அந்த இடத்துல யார் பேர் வந்திருக்கணும் தெரியுமா? என்ன கேட்டால், சீனியர் யார்? சிம்சோனா தாவீதா? சீனியர் யார்? சிம்சோன் தானே? அந்த இடத்துல சிம்சோனோட பேர் வந்திருக்கணும். நான் எப்போவுமே அதான் சொல்லுவேன், ஆண்டவர் என் தாசனாகிய சிம்சோன், என் தாசனாகிய சிம்சோன் சொல்லியிருக்கணும். ஆனால் தன்னுடைய பெருமையின் குணங்களினால் எல்லாவற்றையும் இழந்து அந்த பதவி இப்போ யாருக்கு போயிட்டு அப்படின்னா, தாவீதுக்கு போயிட்டு அந்த பொசிஷன். என் தாசனாகிய தாவீது, என் தாசனாகிய தாவீது, என் தாசனாகிய தாவீதுன்னு சொல்லிகிட்டே இருக்கிறார். இன்றைக்கி நம்முடைய பெருமையினால் ஆண்டவருடைய தாசன், ஆண்டவர் என்னுடைய மகள் என்று சொல்லக்கூடிய அந்த கிரெடிட்டை இன்றைக்கி நம்ம இழந்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களை, நிறைய இழந்துட்டோம். ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லி முடிச்சிடுறேன். ஈவன் இன்னைக்கு சர்ச் ஒர்ஷிப்பில் இன்றைக்கி நம்ம பெருமையோடு கூட உட்காந்துட்ருக்கோங்க. ஒத்துக்கிறீங்களா இல்லையா? எத்தனை பேர் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுறோம் சொல்லுங்கள்? உங்கள் உள்ளத்தில் கை வச்சு, நீங்கள் கையெல்லாம் தூக்க வேண்டாம், உங்கள் உள்ளத்தில் கை வச்சு சொல்லுங்கள். எத்தனை பேர் இன்றைக்கி முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிகிட்ருக்கோம்? எனக்கு ரொம்ப வேடிக்கையாக இருக்கும் தெரியுமா? முன்னாலேருந்து அப்படியே அழகாக ஆராதனை நடத்திட்டுருப்பேன். நம்ம லிட்டர்ஜி, நம்முடைய ஆர்டர் ஆஃப் சர்வீஸில் முழங்கால் படிக்கிடுவோம், உட்காருவோம், எழுந்து நிற்போம், இதெல்லாம் இருக்கா? சரி, அதெல்லாம் அழகாக சொல்லி ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் நாம் யாவரும் முழங்கால் படிட்டு ஜெபம் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்காந்து அப்படியே அந்த மக்களுக்காக அழகாக ஜெபம் பண்ணுவேன். ரொம்ப பாரத்தோடு கூட, ஆண்டவரே இவங்களை ஆசீர்வதிங்கப்பா, இவங்க வியாபாரத்தை ஆசீர்வதிங்க, வேலையை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, குழந்தை கொடுங்க, குழந்தை இல்லாதவங்களுக்கு, இப்படியெல்லாம் உருக்கமாக கண்ணை மூடி நல்லா ஜெபம் பண்ணிவிட்டு ஜெபம் முடிச்சுட்டு தயவுசெய்து அமருங்கள் அப்படின்னு சொல்லி இப்படி பார்ப்பேன். எனக்கு வேடிக்கையாக இருக்கும். மக்கள்லாம் சொல்லுவோம், யோ நாங்கள் உட்கார்ந்தே இருக்கோம். எங்கே வச்சு சொல்லுங்க? கோயிலில். ஆண்டவருக்கு முன்னால் முழங்கால் படுறது அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு தாழ்மையின் செயல் தெரியுமா? அது முழங்கால் படிட்டு பணிந்து குனிந்து, பைபிளில் தான் நம்மளை எதிர்பார்த்த வொர்ஷிப். ஈவன் அவர் ஆராதனை, the worship should be in humbleness, with humble heart. ஆனால் இன்றைக்கி நம்மெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜம்முன்னு, பரவாயில்ல உங்கள் சர்ச்சு பரவாயில்ல, கொஞ்சம் பின்னாடி தான் கிடக்கு. இன்றைக்கி நிறைய அநியாயத்துக்கு எல்லா கோயிலையும் முன்னால் வரைக்கும் இன்றைக்கி சேரை போட்டு
நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கால் மேலே காலை தூக்கி போட்டு உட்காந்துலாம் இன்றைக்கி ஆராதனை பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி நடந்துட்டுருக்கு. பிரியமானவர்களே, நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆண்டவருக்கு முன்னாலேயே நம்ம இன்னைக்கு தாழ்மைப்பட முடியவில்லையே, பிற மனிதர்களுக்கு முன்னால் நம்ம எப்படி தாழ்மைப்படுவது? முழங்கால் போடுங்க. சரியா? தயவுசெய்து நீங்கள் பைபிளில் நீங்கள் எடுத்தீங்கன்னா, என்னால் டைம் தான், நான் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து பிரசங்கம் பண்ணுவேன். நீங்கள் பழைய ஏற்பாட்டிலேருந்து புதிய ஏற்பாட்டு வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஜெபம் பண்ணும்போது முழங்கால் படியிட்டு ஜெபித்தார்கள், முழங்கால் படியிட்டு ஜெபித்தார்கள் என்ற வார்த்தை தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஈவன் இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போவதற்கு முன்பதாக பிதாவினிடத்தில் அவர் ஒரு பெரிய மீனிங்ஃபுல் பிரேயரை பண்ணுறாரு. அந்த பிரேயரை பார்த்தீங்கன்னா அவர் முழங்கால் படியிட்டு செய்தார் என்று சொல்லியிருக்குங்க. ஏன் அவர் ஏங்க முழங்கால் போடணும்? அவரை நான் தான் ஏன் கடவுள், நான் ஏங்க முழங்கால் போடணும்னு சொல்லியிருக்கலாம்ல. He himself humble. Jesus himself humble before the heavenly Father. அதனால் தயவுசெய்து இந்த சிம்சோனுடைய குணம் நமக்கு வேண்டாம். ஏன் தெரியுமா? அதோடைய விளைவு ரொம்ப மோசமான விளைவாக இருக்கும். நம்ம பெருமையாக இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் இங்கே நடந்தது என்ன தெரியுமா நடந்ததுங்க? அதுக்கு அடுத்து எந்த தெரியுமா நடந்தது? உடனே நடந்தது. 1000 பேரை கரடியின் தாடை எலும்பினால கொன்று போட்ட ஒரு மாவீரன் ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் சாகிற நிலைமையிலே வந்து நிற்கிறான். இம்மிடியேட்லி இட் ஹேப்பன் இம்மிடியேட்லி. உடனே நடக்குது. எப்போ? பாட்டு பாடி முடிச்சான் ஜாலியா. கழுதையின் தாடை எலும்பினால் குவியலாய் பட்டு கிடக்கிறார்கள், கழுதையின் தாடை எலும்பினால் 1000 பேரை கொன்றேன் அப்படின்னா தண்ணி தான் எடுக்கு. தண்ணி எங்க? ஒரு சொட்டு தண்ணி இல்லை. தலைவர் எங்க போறாரு? சாவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய பாதத்தில் வனாந்தரத்தில் விழுந்து கிடக்கிறாங்க. யார் கொண்டு வந்தது நிலைமைய? யார் கொண்டு வந்தது? 1000 பேரை கொல்றதுக்கு பலம் கொடுத்த ஆண்டவருக்கு அவனுக்கு தண்ணி கொடுக்க முடியாதா? அவரே இன்டென்ஷன்லி he did this to சாம்சன். ஏன்னா அவன் பெருமையின் குணத்தை ஆண்டவர் அடிக்க நினைக்கிறாரு. he wants to teach him a lesson of humility, humbleness. தாழ்மைப்படுங்கள். அப்போ நம்ம எப்போவுமே ஆண்டவருக்கு முன்னால் அடுத்த ஜெபம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, நான் எப்பொழுதும் தாழ்மையோடு இருக்கிற ஒரு குணத்தை எனக்கு தாரும். நான் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, எந்த உயரத்தில் இருந்தாலும் சரி, எனக்கு தாழ்மையை தாரும். ஒரு நல்ல விஷயம் நான் எப்போவுமே சொல்லுவேன், the finest moment in Samson's life, ஒரு சிறந்த தருணம் சிம்சோனுடைய வாழ்க்கையில் அப்படின்னா அந்த எத்தான் சொல்லுவேன். எப்போ தெரியுமா? அதுக்கு அடுத்து நடந்தது பார்த்தீங்களா? அவன் மனம் திரும்பினான். சத்தம் ஒரு அலையிலே சொல்லிடுங்க. அவன் மனம் திரும்பினான். எப்படி நம்ம பார்க்குறோம்? அவன் ஆண்டவர் முன்னால் ஜெபம் பண்ணுறான். ஆண்டவரே அப்படிங்கிறான். அடுத்து சொல்றான், ஆண்டவரே உமது அடியேன் கையினாலே நீர் இவ்வளவு பெரிய காரியத்தை செய்திருக்க. வந்துட்டா வார்த்தை. என்ன சொல்லிட்டு இருந்தான்? நான் கொன்னேன்னு சொன்ன சிம்சோன் இப்ப அடுத்து ஜெபம் பண்றான், உமது அடியேன் கையினாலே. அந்த அடியேன்கிற வார்த்தையில அவன் மாறிட்டாங்க. நல்லா தெரிஞ்சிட்டு. அந்த அடியேன் என்ன அர்த்தம்? நீர் ஆண்டவர், நான் உமது அடிமை. யூ ஆர் மை God, you are my master, you are my Lord, I am your servant. நான் உம்முடைய வேலைக்காரன். இந்த வார்த்தை வந்துட்டா மாறிட்டானா? மாறலையா? நம்மாளு மாறிட்டார். அடுத்து சொல்றாரு, கொன்னேன்னு சொன்னவன் சொல்றான், எனது கையினாலே நீர் இவ்வளோ பெரிய காரியத்தை செய்திருக்க. அப்போ அவன் சொல்லிட்டான், ஐயா நான் கொல்லலையா. தாகம் வந்து தண்ணி இல்லைன்னொன்னே எல்லாம் மனசு மாறி சொல்கிறான், நான் கொல்லலையா, என் கையை பிடிச்சி நீர் கொன்னீர் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஹல்லேலூயா. மாறிச்சா? இந்த மாற்றத்தை ஆண்டவர் விரும்புகிறார். ஒருவேளை நம்ம ஆண்டவருக்கு பிரியமில்லாத வாழ்க்கையில் இருந்தால் கூட, பெருமை நமக்குள்ளே வந்திருந்தா கூட, ஏதோ ஒரு விஷயத்தில் நமக்கு பெருமை வந்திருந்தா கூட, இந்த மாற்றம் வரும்போது ஆண்டவரால் கிரியை செய்யாமல் இருக்க முடியாது. அவர் கிரியை செய்கிற ஆண்டவர். உடனே என்ன பண்ணுறாரு? அங்கே அந்த பள்ளத்தாக்கு அது பிளக்கிறது, அங்கிருந்து தண்ணீர் புரண்டு வருகின்றது. சிம்சோன் தண்ணீரை குடித்து தாகம் தீர்ந்தவனாய் மறுமலர்ச்சியோடு கூட அவன் தன்னுடைய இடத்திற்கு புறப்பட்டு சென்றான். ஹாப்பி எண்டிங். கிளைமாக்ஸ் எப்படி இருக்குது? சந்தோஷமாக முடிஞ்சிட்டா? எப்படி முடிஞ்சது? ரிப்பன்டன்ஸ், மாற்றம். நம்முடைய வாழ்க்கையிலும் மாற்றம் வேண்டும். இந்த கோயில் பவுலின் ஆலயம், மகிமையின் ஆலயம். இந்த சர்ச்சுக்குள்ள அப்படியே வந்துட்டு அப்படியே போனோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதம் கிடைக்கவே கிடைக்காது. ஆண்டவர் இங்கே இருக்கிறார், அதில் மாற்று கருத்தே கிடையாது. த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட் இஸ் பீயிங் வித் அஸ்.
அது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராகிய திரியேக தெய்வத்தினுடைய ஆளுகை. அது இங்கே இருக்குது, பவர்ஃபுல் காட். ஆனால் நம்ம அப்படியே வந்துட்டு வரும்போதே உன் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன், சாவது வரைக்கும் உன் மூஞ்சில் முழிக்க மாட்டேன். அவள் கம்யூனியன் போனான்னா நான் அந்த பக்கத்தில் போக மாட்டேன். இவன் திருவிருந்து எடுக்கிற இடத்துல நான் இருக்க மாட்டேன், நான் திருவிருந்தே எடுக்க மாட்டேன். ஸோ இப்படிலாம் பல நிலைகள். இது சும்மா ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸ். இப்படி நிறைய மனமெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை வச்சுட்டு இந்த கோயிலில் வந்துட்டு அப்படியே போனோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஆசீர்வாதம் இருக்காது, ஒரு நன்மையும் நடக்காது. ஆனால் ஒரே ஒரு வார்த்தை, ஆண்டவரே பாவியாகி என்மேல் கிருபையாயிரும், என்னிலே மாற்றத்தை தாரும். சாம்சன் மாதிரி, சிம்சோன் மாதிரி நான் கொன்றேன் அப்படிங்கிற நிலையிலேருந்து மாறி, அப்பா உம்முடைய கரம் என் கரத்தை பிடித்து இதை செய்தது அப்படிங்கிற நிலை வரும்போது ஆண்டவர் அங்கே அவனுக்கு மறுமலர்ச்சியை கொடுக்கிறார். அந்த மறுமலர்ச்சி ஆண்டவர் தருவார். ஒரு விஷயம் அப்படியே தலையை தாழ்த்தி நம்ம ஜெபம் பண்ணுவோமா. திஸ் இஸ் த வேர்ட் ஆஃப் காட். கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை. இது கர்த்தருடைய வார்த்தை. எல்லாரும் ஒரு விஷயம் ஒப்பு கொடுத்துருவோமா? ஆண்டவர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். எல்லாரும் ஒப்பு கொடுத்துருவோமா? ஆண்டவரே என்னை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி, என்னை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன், என்னை மாற்றும், என்னை ஆசீர்வதியும். யோசேப்பை போல் நானும் ஒழுங்கில்லையே, நோவாவை போல் நீதிமானும் இல்லையே, ஆபிரகாமை போல் விசுவாசி இல்லையே, தானியேலை போல் உம்மை வேண்டவில்லையே, நான் நானாக தானாக வந்திருக்கிறேன், மார்த்தாளை போல் உம்மை சேவிக்கலையே, மரியாளை போல் உம்மை நேசிக்கலையே, எஸ்தரை போல் எதையும் செய்யவில்லையே, எலிசபெத்தின் நற்குணங்கள் என்னில் இல்லையே, நான் வீணாகி பாழாகி வந்திருக்கிறேன், நானாகவே வந்திருக்கிறேன், பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன், நீர் இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா, ராஜ்யத்தில் சேர்த்து கொள்வீரா, நீர் இன்று எங்களை ஏற்றுக்கொள்வீரா, ராஜ்யத்தில் சேர்த்து கொள்வீரா. கர்த்தாவே உம்முடைய பாதத்தில் விழுந்து கிடக்கிறேன் சுவாமி. உம்முடைய பிள்ளைகளாய், உம்முடைய அடிமைகளாய், உம்முடைய வார்த்தையை கேட்டு எங்கள் உள்ளத்திலே மாற்றம் பெற்றவர்களாய், உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் இடத்திற்கு மனம் திரும்பி என் சகோதர சகோதரிகளின் குற்றங்களை மன்னிப்பேன் என்கின்ற பொருத்தனையோடு கூட என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி உம்முடைய பாதத்தில் விழுந்து கிடக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே இந்த பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை எங்களுக்கு தாரும், பரிசுத்த ஆவியின் வல்லமை எங்களுக்கு தாரும். எங்கள் வாழ்க்கையிலே எங்கள் அடிமைத்தனங்களிலிருந்து, கவலைகளிலிருந்து, கண்ணீர்களிலிருந்து, கஷ்டங்களிலிருந்து ஒரு மாபெரும் விடுதலையை கர்த்தர் எங்களுக்கு தந்தருளும்படியாய் எங்களை இப்பொழுதே தகுதிப்படுத்துவீராக. நன்றி, நன்றி தகப்பனே. எல்லாவற்றையும் உங்களுடைய பாதத்தில் அர்ப்பணித்து நாங்கள் படுத்து கிடக்கிறோம், உங்களுடைய பாதத்தில் விழுந்து கிடக்கிறோம், மோங்குப்புற விழுந்து கிடக்கிறோம். ஆசீர்வதிங்க எங்களை, தயவாய் உங்களுடைய வல்லமையினால் நிறைத்து ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.